ரோகிணியுமே ஒரு பக்கம் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா இங்க கறிக்கடைக்காரரும் வந்து இங்க ரோகிணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மீனா என்ன தேடி வந்துட்டாங்கம்மா. கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் நான் முத்துக்கிட்டயும் மீனாகிட்டயும் மாட்டினேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் உன்ன போட்டு குடுத்துருவேன். உண்மைய சொல்லப்போனா என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக தான் அன்னைக்கு நான் நடிக்க வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் உனக்கு இந்த விஷயத்த பண்ணி குடுத்தேன். ஆனா நீ என்ன வச்சு ஒரு கேம் விளையாண்ட மாரி இருக்குமா? உன் வாழ்க்கைக்காக நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல என்னோட மரியாதைய காப்பாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா, கண்டிப்பா நான் மாட்றப்போ உன்ன பத்தியும் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. இத கேட்டோனே ரோகிணியுமே ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க வித்யாவும், "எதுக்குடி யோசிச்சுட்டு இருக்க? அவர் மாட்டுனா தானே இப்போதைக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ அதுக்குள்ள நம்ம வேற ஏதோ பண்ணுவோண்டி" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப இத கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே, "இல்ல வித்யா, நீ நினைக்கிற மாரிலாம் கிடையாது. கண்டிப்பா இவர் ஏதோ ஒண்ணு பண்ணி வைக்கணும். இவர் தைரியமா பேசிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இவரு அவரோட பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக கண்டிப்பா இவரே நேர்ல போய் சொன்னாலும் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமானவரா இருப்பாரு. கண்டிப்பா வந்து விடக்கூடாது. எப்படியாவது இந்த விஷயத்துல நம்ம சிட்டிக்கிட்டு பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரோகிணி சிட்டின்னு பேர் எடுத்த உடனே இங்க வித்யாவுக்குமே பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. "ஏய் எதுக்குடி தேவையில்லாம சிட்டிக்கிட்ட போயிட்டு இருக்க? ஏற்கனவே அவங்ககிட்ட போய் தான் அந்த தினேஷ போட்டு அடிச்சு இப்ப அவனுக்கு தேவையில்லாம 2,00,000 நீ திருடி குடுத்த. அதுக்கு சமாளிக்க உன் நகையெல்லாம் வித்து இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இப்ப இந்த பெரியவர கூப்பிட்டு என்ன பண்ண போற? அது மட்டும் இல்லாம இவரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்ரி. இந்த மாரி உனக்கு தேவைன்றதுனால தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர கூட்டிட்டு வந்தேன். இந்த மாரி சிட்டி போய் அவர் மேல கை வச்சுட்டான்னா, வயசானவர் ஏதோ ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே இருந்துட்டு, "இல்ல இல்ல நான் சிட்டிகிட்ட கூப்பிட்டு மிரட்டி வைக்க சொல்லுவோம். சொல்லப்போனா அப்பதான் நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும். எப்போ மீனாவையும் முத்துவும் பார்த்தாலும் மறைஞ்சு ஓடணும்னு தோணும். இல்ல அப்படின்னா ரொம்பவே தெம்பா நின்னு அவங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாருன்னா, அப்புறம் என் வாழ்க்கை வேஸ்ட்டா போயிடும். என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இந்த விஷயத்துல அவர பத்தி என்ன யோசிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வித்யா கிட்டயுமே ரோகிணி பேசுறாங்க. இத கேட்டோனே இங்க வித்யாவுமே யோசிச்சுட்டு, "ஏன் இப்படி பேசுறா இவ? இவ்ளோ சுயநலமா யோசிக்கிறாளே" அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கடைக்காரரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவருக்குமே மைண்ட்ல ரொம்பவே வந்து டென்ஷனா இருக்கு. சொல்லப்போனா இந்த பக்கம் ரோகிணி கிட்ட நம்ம தப்பா பேசிட்டோமோ, பேசாம அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திரும்பி வந்துகிட்டு இருப்பாரு. சொல்லப்போனா வந்து இங்க டோர தொறக்கறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வெளியில இருந்து கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப கரெக்ட்டா இங்க சிட்டிய வச்சு மிரட்டணும். சொல்லப்போனா அவர வந்து நான் வந்து அடிக்க போறது கிடையாது. இது மாரி மிரட்டி விட்டாலே அவர் நமக்காக பயந்து நம்ம சொன்னத செய்வார் அப்படின்ற சொல்ல விஷயம் எல்லாமே இங்க அந்த கறிக்கடைக்காரரும் கேட்டுறாரு. கேட்டுட்டு இங்க ரோகிணிய பத்தி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மைய சொல்லப்போனா இந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக தானே நான் இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தேன். இல்லனா என்னோட சொந்த கடையில நான் எதுக்காக முகத்த மறைச்சிட்டு ஓடணும்? இந்த பொண்ணு நம்மள நம்பி வந்துருச்சு. நம்மளால இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுன்னு இத பண்ணேன். ஆனா என் மேலயே நீங்க இப்படிப்பட்ட ஒரு பழிய சுமத்தி கண்டிப்பா எனக்கு நீங்க ஆபத்து வர வைக்கிறீங்களா? உங்கள நான் விடமாட்டேன். இதுவரைக்கும் நான் பாவம் புண்ணியம் பார்த்து தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல உங்களுக்கு பாவம் புண்ணியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட தன்னோட கறி கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்கும்போது, இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்த மறைச்சோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை. அப்ப பேசாம இந்த விஷயத்த முத்து, மீனா கிட்ட நம்ம போட்டு உடைக்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டு ஏன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்மளுக்காக அவங்க நின்னு போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே மீனாவை இந்த கறி கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல அமுதா, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த மாரி "அமுதா, நான் ஒண்ணும் இல்ல, நீ காலையில ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தல்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து வண்டி ஓட்டுறான்னு சொன்ன பாத்தியா? அந்த வண்டி ஓட்டுறது எனக்கு ஒரு நாள் வாடகை வேணும்மா. அதனால அவரோட நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதா கிட்ட கேட்கறாங்க. உடனே அமுதாவும், "பரவால்ல, பரவால்ல, நான் தரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கு கால் பண்ணி கேட்டு அந்த நம்பரையுமே வாங்கிடுறாங்க. வாங்கி இவர்ட்டயுமே குடுத்துடுறாங்க. "சரி அமுதா, நான் போய் கால் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரரும் அந்த நம்பர் எடுத்துட்டு டைரக்ட்டா அவரோட கடைக்கே வந்துட்டாரு. வந்துட்டு இந்த பக்கம் முத்துக்குமே கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு உடனே இந்த பக்கம் முத்துவுமே, "சார் சொல்லுங்க சார், ஏதோ நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி ஒய்ஃப் சொன்னாங்க. எங்க சார் ட்ரிப் போணும்?" அப்படின்னு கேட்கறாங்க. அதே நேரம் அந்த கறிக்கடைக்காரரும், "முத்து, நான் தான்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க தான்? சார் நீங்க தெரியாது சார். நான் இதுவரைக்கும் உங்கள பார்த்தது இல்லையே. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி முத்து, இந்த மாரி இந்த ஏரியால இருக்கிற பார்க்குக்கு கொஞ்சம் கிளம்பி வாங்க. முடிஞ்சா இப்பவே வாங்களேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட முத்துமே, "சார், இதோ வரேன் சார். அவ்வளவுதான். நான் செட்ல தான் இருக்கேன். உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட கார் எடுத்துட்டு அந்த பார்க்குக்குமே போயிட்டாரு. அதே நேரம் இவருமே கறிக்கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, பேசாம முதல்ல இன்னைக்கு நம்ம முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே வேக வேகமா அந்த பார்க்குக்கு போறாரு. அங்க பார்க்குக்கு போயிட்டு இந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க முத்துவுமே, "யார் அது? யார் நம்மள வர சொல்லியிருப்பா?" அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா அவருமே இந்த பக்கம் ரோகிணியோட மாமாவ பார்க்குறாரு. சொல்லப்போனா அது வேற யாரும் கிடையாது, இந்த கறிக்கடைக்காரர் தான். அவருமே எப்பவும் போல கேஷுவலா ரெடி ஆயி நின்னுட்டு இருக்காரு. இங்க முத்துவுமே வந்து அது ரோகிணியோட மாமா தான் நிக்கிறாங்க. ஒருவேள அவரு தான் நம்மள கூப்பிட்டுருப்பாருன்னு நெனச்சுட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு, "என்ன, ரோகிணியோட மாமா தானே நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இங்க ஏதோ ட்ரிப் வந்தீங்களா? நீங்க தான் எனக்கு கால் பண்ணதா?" அப்படின்னு இங்க விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த கறிக்கடைக்காரருக்கும் ரொம்பவே சேட் ஆயிடுது. "என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவுமே இருந்துட்டு, "என்னாச்சு? நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கறாங்க. "உண்மைய புரிஞ்சுக்கப்பா. நான் வந்து ரோகிணியோட மாமாலாம் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க, ரோகிணி ஏதாவது சண்டை போட்டாங்களா? ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்க தானே ரோகிணியோட மாமா" அப்படின்னு கேட்கிறப்போ,
நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு முத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, நான் வந்து ரோகிணியோட மாமாலாம் கிடையாது. நான் வெறும் கோழி கறிக்கடை வச்சிருக்க ஒரு கறிக்கடைக்காரன், அவ்வளவுதான். என் கடை இந்த இடத்துல தான் இருக்கு. அந்த ரோகிணிக்காக நான் இந்த விஷயத்த நான் பண்ணி கொடுத்தேன். உண்மையை சொல்லப்போனா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரலாம் கிடையாது. நானும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் என் குடும்பத்துக்காக போயிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் என் மனசுல உறுத்தலா பட்டுச்சு. அதை பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஒரு நிமிஷம் அமைதியா நான் பேசுறத கேட்கறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்ட முத்துவுமே, அப்படியா, நீங்க சொல்றதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையிலுமே ரோகிணியோட மாமா கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அந்த கறிக்கடைக்காரும், கண்டிப்பா நான் ரோகிணியோட மாமா கிடையாதுப்பா. நான் நார்மலா கறிக்கடை வச்சிருக்கேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இந்த வித்யான்ற ஒரு பொண்ணுகிட்ட என்னோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருந்தேன். அந்த பொண்ணு அப்பப்போ மீடியா ஆளுங்களுக்கு கூட கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால சரி எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விளம்பரத்துல நம்ம நடிக்க மாட்டாங்களான்ற வாசியில தான் அந்த வித்யாட்ட கொடுத்திருந்தேன். அதே நேரம் இங்க ரோகிணின்றவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வந்து எங்களுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சாங்க. சொல்ல போனா இங்க நீங்க வந்து ரியலா நடிக்கணும், நீங்க நடிக்கிற நடிப்பு வச்சுதான் உங்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி என்னை வச்சு அந்த ரோகிணியோட மாமா கேரக்டரை பண்ண வச்சுட்டாங்க. நானுமே அப்பதான் வந்து விளையாட்டா செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நடிச்சதெல்லாம் உண்மை, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருக்காங்க. அதை விட கொடுமையா இப்போ மறுபடியுமே வந்து ரோகிணியோட மாமான்னு சொல்லி நான் உங்களுக்கு பயந்து என் சொந்த தொழிலை விட்டுட்டு நான் ஓட வேண்டியதா இருக்கு. உண்மையை சொல்ல போனா என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். என்னால இனிமேல் என் தொழிலை விட்டுட்டுலாம் போக முடியாது. இந்த உண்மை எப்படியாவது யார்ட்டையோ சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன சொல்றீங்க? இந்த பார்லர் மேடம் இந்த அளவுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்ப அவங்களுக்கு மாமான்னு யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம், மாமான்னு யாரும் கிடையாதுப்பா, என்னதான் மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே, அப்ப அவங்க அப்பாவா? எனக்கு வேற யாரையுமே தெரியாதுப்பா. எனக்கு அந்த பொண்ணு மட்டும் தான் தெரியும். அந்த பொண்ணு என்னென்ன எழுதி கொடுக்குதோ, என்னென்ன சொல்லுதோ, அதை மட்டும் தான்ப்பா நான் நடிப்பேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவன முத்துவுமே, சரி இந்த விஷயத்த இப்ப எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த கறிக்கடைக்காரரும் இருந்துகிட்டு, ஒண்ணும் இல்லப்பா, உன்னோட ஒய்ஃப் தான் வந்து நான் வந்து பார்த்தேன். என்னோட கடைக்கு வந்து கறி வாங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே தான் எனக்கு இந்த மாதிரி வந்து நான் ஏன் இப்படி வந்து மறைஞ்சு வாழணும், சொல்லப்போனா என்னோட தொழிலை ஏன் விட்டுட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்காக மறையணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதே நேரத்துல இந்த விஷயத்தை பத்தி நான் ரோகிணி கிட்ட போய் நேர்ல பேசினேன். இங்க பாரு ரோகிணி, இதுக்கு மேலே நல்லா மறைஞ்சு வாழ முடியாது. என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என் முன்னாடி நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு நான் போனதுக்கு அப்புறம் இந்த சிட்டின்னு ஒரு ரவுடி பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு அவனை வச்சு என்ன மிரட்ட போதாமா. எதுக்காகனா எந்த இடத்துலயும் அந்த பொண்ணை பத்தியான உண்மையை நான் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இதை பண்ண போகுது. இதை நான் கேள்விப்பட்ட உடனே இதுக்கு மேல நான் எந்த பொறுமையா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியாது. சொல்லப்போனா நானுமே வந்து வேலை செஞ்சாதான்ப்பா என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ண போயிட்டு நான் எல்லாத்தையும் என்னால இழக்க முடியாது. அதுக்காக தான் டைரக்டா உங்ககிட்ட வந்து சொன்னேன். இப்ப நான் என்ன பண்ணணும், நீ சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரரும் ஒரேடியா வந்து சரண்டர் ஆயிடுறாரு. இதை பார்த்த முத்துவுமே, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன், இப்ப நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த கறிக்கடைக்காரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாரையுமே முத்துவுமே கூப்பிடுறாரு. அப்ப எப்பவும் போலயே இங்க விஜயாமே வந்துட்டு, வாங்க வாங்க, ரோகிணியோட மாமா தானே, என்னாச்சு, கோவா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, ரோகிணியை பார்க்க வந்தீங்களா, அவங்க அப்பா ஏதோ சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த கறிக்கடைக்காரரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற முத்துவுமே, அவர் சைலண்டா தான் இருப்பாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அவரு? அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. ரோகிணியோட மாமானா பதில் சொல்லுவாரு. அவர் தான் ரோகிணியோட மாமா கிடையாது. அப்புறம் என்ன, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் விஜயாவை வெயிட் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க கறிக்கடைக்காரரை பார்த்துட்டு, என்ன மாமா, எப்போ வந்தீங்க, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க, கோவால தானே இருந்தீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க முத்துவுமே, என்ன ரோகிணி மேடம், உங்களுக்கு தெரியாதா, சொல்லப்போனா ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு சிக்கன் கடை ஓப்பன் பண்ணிருக்காப்ல, அங்க வந்து கறி வெட்டுறதுக்காக வந்திருக்காப்ல, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடைக்காரரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டோன்னே இங்க ரோகிணிக்கு நெஞ்சே வெடிச்சிருது. உண்மையை சொல்ல போனா இந்த கறிக்கடைக்கார விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சு, அப்ப இவர் சொல்லிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க.